வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் டிடி ரெசிபீஸுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இம்யூனிட்டி பூஸ்டிங் ஹோம்மேட் சயவனப்பிராஷ்னு சொல்லலாம். இது வந்து தீபாவளி சமயத்தில் லேகியமாக கலரி நம்ம சாப்பிட்றது ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு ரெசிபி. அதுதான் செய்து காமிக்க போகிறேன். இது வந்து நான் வீடியோ ஆரம்பிக்கும் போது 2 ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணதை பார்த்துருப்பீங்க. அது வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் அப்லோட் பண்ண ஒரு போஸ்ட். அது 2013 நான் அதை போட்டிருக்கேன். அதே ப்ரொசீஜரில் தான் இப்போ செய்து காமிக்க போகிறேன். இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ்லாம் வந்து நான் எங்கள் அம்மா பாட்டி அவங்கக்கிட்டேருந்து கற்றுண்டது. இதெல்லாம் நான் பொக்கிஷமாக நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம கடையில் போய் நீங்கள் சயவனப்பிராஷ் வாங்கினீங்கனாக்கா ஒரு சின்ன பாட்டிலே 150 ரூபா 200 ரூபா சொல்லுவாங்க. நம்ம அஞ்சரைப்பட்டியில் இருக்க சாமானை வச்சு நம்ம ஈஸியாக செய்திடலாம். கொஞ்சம் மெனக்கடணும், அவ்வளோதான். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆச்சு எனக்கு. கொஞ்சம் மெனக்கெட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில், நம்ம வீட்லேயே எல்லாம் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. தீபாவளி லேகியம் செய்வதற்கு நம்ம வீட்டில் இருக்க அஞ்சரைப்பட்டியில் இருக்க ஒரு பேசிக் இன்க்ரீடியன்ஸை வச்சு இதை செஞ்சிடலாம். டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம தீபாவளி சமயத்தில் நிறைய பலகாரம்லாம் சாப்பிடுவோம். வயிற்றில் கேஸ் ஃபார்ம் ஆகிடும். அந்த சமயத்தில் இது நம்ம செய்து சாப்பிடும்போது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. அதனால் இது வந்து தீபாவளிக்கு பலகாரம்லாம் பண்ணும்போது இந்த லேகியமும் கிளறி வச்சு பண்ணுறது ஒரு ட்ரெடிஷ்னல் வழக்கம். இது எந்தெந்த பேசிக் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து செய்திருக்கேன்னாக்க, இந்த கண்ட திப்பிலி, இது வந்து கண்ட திப்பிலி. உங்ககிட்ட அரிசி திப்பிலி இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். நாட்டு மருந்து கடையில் அது கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. சித்திரத்தை வாங்கிக்கோங்க. என்கிட்ட சித்திரத்தையும் அரிசி திப்பிலியும் இல்லை, அதனால் என்கிட்ட கண்ட திப்பிலி இருந்தது, அது போட்டிருக்கேன். சுக்கு போட்டிருக்கேன், மிளகு போட்டிருக்கேன். இது கூட சித்திரத்தை அப்புறம் அரிசி திப்பிலி நீங்கள் சேர்த்து செய்யலாம். அதுக்கப்புறம் ஓமம், தனியா, சீரகம், 2 ஏலக்காய், லவங்கம். கசகசா வந்து வயிற்றில் இருக்க புண்ணை ஆற்றக்கூடியது. இது எல்லாமே கொஞ்சம் காரத்தன்மை ஏற்படுத்தும், செரிமானத்துக்கு நல்லது. இது வயிற்றில் இருக்க புண்ணை ஆற்றக்கூடியது. அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எப்படி இந்த லேகியம் நான் தயார் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரில் சொல்கிறேன். இதை தவிர்த்து இன்னும் ஒரு 3 இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். இதுக்கப்புறம் நான் அதை சொல்கிறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே ஒரு 20 கிராம் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி தண்ணி வந்து பாயிலிங் வாட்டரில் இதை நம்ம ஒவ்வொன்றா சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இது வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு 3 hours நல்லா ஊறட்டும். ஊறிய பிறகு இதை நான் எப்படி தயார் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபர்தராக காமிக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிடி ரெசிபீஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருங்க. இப்போ அடுத்து என்னென்ன பொருட்கள் தேவையானதுன்னு பார்த்துடலாங்க. ஒரு 50 கிராம் வெல்லம் தேவை, 1 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் ஒரு நல்லெண்ணெய் தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் தேன் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக பிழியறதுக்கு கொஞ்சம் எலுமிச்சை சாறு விடணும். அதுக்காக ஒரு அரை மூடி, நான் எடுத்த அளவுக்காக ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா 3 hour ஆகிடுது. இது ஊறினதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. அந்த தண்ணியிலேயே தான் அந்த வெல்லத்தை போட்டு கரைக்க போகிறோம். வெல்லத்தை போட்டு கரைச்சி தான் நம்ம இது செய்ய போகிறோம். இப்போ இந்த ஊற வச்சு தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு இந்த ப்ராசஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ரெடிமேட் பவுடரும் கிடைக்கிறது. மருந்து பவுடர்னு கேட்டால் கடையில் கொடுப்பாங்க, அதுவும் கிடைக்கிறது. நீங்கள் அதை வாங்கி இஞ்சி சாறு எடுத்துகிட்டு இஞ்சி சாறில் அந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு வெள்ளை தண்ணி சேர்த்தும் செய்யலாம், அதுவும் செய்யலாம். இந்த முறையும் நம்ம செய்து பார்க்கலாம். இது நான் செய்து காமிச்சிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது வந்து நம்ம தீபாவளி லேகியம்னு சொல்லுவோம் பொதுவாக. இது வந்து டெலிவரியான லேடிஸ்க்கும் செய்து கொடுக்கலாம். டெலிவரி ஆனப்புறம் வீட்டில் பெரியவங்க இதை செய்து கொடுப்பாங்க. ரொம்பவே நல்லது. பித்தம், வாதம், கபம்னு சொல்லக்கூடிய 3 தோஷங்களையும் நீக்கக்கூடியது. தினமுமே நம்ம இதை செய்து வச்சுட்டு சாப்பிட்லாம். தீபாவளி சமயம்னு இல்லை, நம்மளுக்கு சளி தொந்தரவு, வயிற்றில் இருக்க உபாதைகள் அதெல்லாம் நீக்கக்கூடியது. இது எல்லாருக்குமே நல்லது. வயிற்றில் இருக்க பூச்சிகளும் போகும். சிறு குழந்தைகளுக்கும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு கொடுத்துட்டு வரும்போது அவங்க உடலுக்கும் ஆரோக்கியமானது, ஒரு இம்யூனிட்டி பூஸ்டிங் இது. வாங்க இது ஃபைனலாக எப்படி ஃபினிஷிங் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஊற வச்சதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
ஒரு 3 டைம்ஸ் அரைச்சேன். ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 3 டைம்ஸ் அரைச்சேன். இந்த அளவு அது வந்திருக்கு. ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த செடிமெண்ட்ஸை தூக்கி போடாமல் இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு கஷாயம் மாதிரி குடிக்கலாம். உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஊற வச்சு செய்கிறது கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா முதல்ல நான் காமிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணதை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணதை நல்லா சலிச்சுட்டு வெள்ளத்தை நல்லா கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் நல்லா வேக வச்சுட்டு வெள்ளை தண்ணி சேர்த்தோம் அதுபடியே செய்யலாம். இதுபடி செய்யும்போது இதுவும் நல்லா வரும், அதுவும் நல்லாயிருக்கும். ரெண்டு முறையிலையும் நீங்கள் செய்து பார்க்கலாம். வாங்க இந்த முறையில் நான் செய்கிறது ஃபைனலாக ஃபினிஷிங் ஸ்டேஜ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வாங்க. கொஞ்சம் திக்காக இருக்க வாணலி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இது கிளறிட்டே இருக்கலாம். கிளறிட்டே இருக்கும்போது நல்லா திக்காக வெந்து வரும். பாருங்கள், இது 5 நிமிஷம் ஆயிடுத்து. 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திக்காக கொதிச்சு வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடும்போது இந்த பச்சை வாடை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்து கொதிக்க விட போகிறோம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுத்து. 10 நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி சுண்டி போய் கொதிச்சு வந்துடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வெள்ளை கரைசையில் சேர்த்துடலாம். இந்த வெள்ளை தண்ணியோடு சேர்ந்து இது நல்லா கொதித்து திருப்பி இதே மாதிரி சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம பக்கத்துலேயே இருந்து கிளறிண்டே இருக்கணும். பாருங்க, வெள்ளை கரைசல் விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. திருப்பி நல்லா சுண்ட கொதித்து இது ஒரு லேகியம் பதத்துக்கு வரணும். அதனால் இது ஒரு நம்ம கூட பண்ணி வச்சுட்டோம்னாக்கா ஒரு மாதம் 2 மாதம் கூட நம்ம கூட எக்ஸ்ட்ராவாக போட்டு செய்து வச்சுக்கலாம். ஒன்றுமே கெட்டு போகாது. பாருங்கள், அடுத்து 5 நிமிஷம் ஆகிடுது. நல்லா ஷ்ரிங்க் ஆகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் வாணலியில் அடி பிடிக்காமல் இருக்கணும். அதுக்காக அடி பிடிக்காமையும் இருக்கும். இந்த நெய் சேர்க்கும்போது அது கெட்டு போகாமையும் இருக்கும். அதுக்காக நெய் சேர்க்க போகிறோம். இப்போ நெய் சேர்த்து நல்லா சுருண்ட கிளறி எடுக்கணும். இதை பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. பாருங்கள், இதுதான் ஃபைனல் ஸ்டேஜு. நல்லா ரெடி ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அது நேரம் ஆக கெட்டி ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கலாம். ஹனி கொதிக்கும் போது சேர்க்கக்கூடாது. 1 ஸ்பூன் ஹனி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக எலுமிச்சை சாறு. இதில் பாருங்கள், இதில் விட்ட ஹனி எலுமிச்சம்பழ சாறு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். பாருங்கள், வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது இன்னும் நேரம் வெல்லம் சேர்த்ததுனால நேரம் ஆக இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக வரும். நாளைக்கெல்லாம் கெட்டியாக உருட்டி சாப்பிடலாம், அந்த மாதிரி வரும். இதே மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். அனைவரும் வளமுடன் வாழ்வோம். ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. டேக் கேர். பை.